உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமக்கு பிறகு பிரதமராக்குவதற்காக மோடி இப்போது வாக்கு சேகரித்து வருவதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீனில் விடுவித்தது. டெல்லியில் உள்ள அனுமன் கோயிலில் மனைவி சுனிதா, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஆகியோருடன் வழிபாடு நடத்திய கெஜ்ரிவால் கட்சி அலுவலகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது தம்மையும் ஆம் ஆத்மி அமைச்சர்கள் 3 பேரையும் சிறையில் அடைத்து கட்சியை அழிக்க மோடி முயற்சிப்பதாக அவர் சாடினார். மம்தா உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்து ஒரே நாடு ஒரே தலைவர் என்ற நடைமுறையை கொண்டு வந்து நாட்டில் சர்வாதிகாரத்தை அமல்படுத்த மோடி திட்டமிட்டுள்ளதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். ஆனால் நாட்டில் சர்வாதிகாரிகள் ஆட்சியை பிடிக்க முயற்சித்த போதெல்லாம் அவர்கள் வேரோடு தூக்கி வீசி எறியப்பட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு தம்மை சிறையில் அடைத்த பிரதமர் நாடு முழுவதும் உள்ள ஊழல்வாதிகளை பாஜகவில் இணைத்து புனிதர்களாக்கி வருவதாக விமர்சித்த கெஜ்ரிவால், ஊழலை ஒழிப்பது என்றால் என்ன என்று தமது கட்சியை பார்த்து பாஜக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். முதுமையை காரணம் காட்டி மூத்த தலைவர்களை கட்சிப் பணிக்கு அனுப்பி வைத்த மோடி அடுத்த ஆண்டு 75 வயது எட்டுவதால் தமக்கு அடுத்து அமித்ஷாவை பிரதமராக்க திட்டமிட்டிருக்கிறார் என்று கெஜ்ரிவால் தெரிவித்தார். ये लोग इंडिया गठबंधन से पूछते हैं आपका प्रधानमंत्री कौन होगा। मैं बीजेपी से पूछता हूं आपका प्रधानमंत्री कौन होगा। मोदी जी अगले साल 17 सितंबर को 75 साल के हो रहे हैं। बीजेपी के अंदर मोदी जी ने 2014 में मोदी जी ने खुद ने रूल बनाया था कि बीजेपी के अंदर जो भी 75 साल का होगा उसको रिटायर कर दिया जाएगा और उसके बाद मोदी जी के सबसे खास अमित शाह को ये प्रधानमंत्री बनाएंगे। அரவிந்த் கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மோடிதான் மீண்டும் பிரதமர் என்று விளக்கமளித்துள்ளார். इंडी अलायंस के जितने भी चट्टे बट्टे हैं वो सभी को मालूम है कि हम 400 पार करने जा रहे हैं। मोदी जी तीसरी बार इस देश का प्रधानमंत्री बनेंगे, इसलिए इस प्रकार की भ्रांति फैला रहे हैं। मैं देश की जनता के सामने स्पष्ट करना चाहता हूं कि भाजपा के संविधान में ऐसा कोई प्रोविजन नहीं है। मोदी जी ही 29 तक नेतृत्व करेंगे और मोदी जी ही आने वाले चुनाव का भी नेतृत्व करेंगे. இது போன்ற தகவல்களை பரப்புவதால் இந்தியா கூட்டணியால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.